ஆல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான வெப்சைட்ஸ் வந்து என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போது வந்து நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சம் இல்லை ப்ராப்ளம் வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டு இல்லை டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்யூஷன்ஸ் வந்து அது அந்த வெப்சைட்டே வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஏதாவது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மேக்ஸ் வெப்சைட் அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம 3 ஃபீல்டாக வந்து பிரிச்சுக்கலாம், 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுட்டோரியல். ஸோ டுட்டோரியல், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ், ஃப்ரீ ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு 3 பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து 3 வெப்சைட் சொல்கிறேன். இந்த 3 வெப்சைட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுட்டோரியல் பேஸ்டாக இருக்கும். அதாவது ஒரு பிகினருக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின் வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அதுவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துரும். தேர்டாக இருக்கிறது வந்து ஃப்ரீ ஒர்க் ஷீட்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து நீங்களாக அதில் போய் சம் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டுட்டோரியல் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா mathpage.com. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து ஃப்ரீ ஆன்லைன் அத்தமெட்டிக் கோர்சஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எலிமெண்ட்ரி அடிஷன்லேருந்து நார்மலாக என்னென்ன உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பேசிக்காக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஸோ எலிமெண்ட்ரி அடிஷன், மல்டிப்ளிகேஷன் டேபிள், ஸோ இதுதான் வந்து இந்த புக்குடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் மேத் பேஜ் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இஸ் அ லாரன்ஸ் ஸ்பெக்டர் அப்படிங்கிறவர் தான் அந்த மேத் பேஜ் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஸ்கில் அண்ட் அல்ஜீப்ரா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ். ஸோ சாப்டர் 1 வந்து என்ன இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா டுட்டோரியல் பேசிக்காக ஒரு பிகினராக நீங்கள் வந்து மேக்ஸில் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இந்த mathpage.comல இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ் இதில் தான் வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போதும் சரி, ஸ்கூல் படிக்கும்போதும் சரி நம்ம லேக் ஆகிருப்போம், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு இந்த டுட்டோரியல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா purplemath.com அடுத்த வெப்சைட். ஸோ இதுலேயும் வந்து ஃபுல்லாக அல்ஜீப்ரிக் ஹெல்ப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள் பர்பிள் மேத். நீங்கள் வந்து மேத்தில் வந்து உங்களுக்கு டவுட்னா இந்த டுட்டோரியல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் மேத் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அல்ஜீப்ரா, ஜாமெண்ட்ரி, அல்ஜீப்ரா 2, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 5th கிரேடா 6th கிரேடா இல்லை ஸ்டார்டிங் பேசிக் அல்ஜீப்ராலே நீங்கள் பிகினராக இருக்கீங்களா, ஸோ அது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காலேஜ் மேத் அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்கூல் மேத், யூகேஜி, எல்கேஜி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இதில் டுட்டோரியல் கிளாஸஸ் இருக்குது, கோர்சஸும் இருக்குது, லெசனும் இருக்குது. ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது கான் அகாடமி. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனை. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு லேர்னர்ஸு, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ்னு சொல்லி தனித்தனியாக ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 வெப்சைட்டுமே பார்த்திங்கன்னா டுட்டோரியல்ஸ், அதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் வந்து மேக்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேத் என்னென்ன டுட்டோரியல்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து கம்ப்யூட்டிங் ப்ரோக்ராம்ஸ் கூட இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா மேத் ஃபவுண்டேஷன்ஸ், ஹிந்தி, மேக்ஸ் இன் ஹிந்தி, சயின்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் கூட இதில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ். நீங்கள் ஒரு கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷனாக வந்துடும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப்ரம் அல்ஃபா. ஸோ இந்த வெப்சைட் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வெப்சைட் பெஸ்ட் வெப்சைட்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுடைய 5 வெப்சைட்டுடைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு வெப்சைட். எப்படின்னா நீங்கள் வந்து இங்கே என்ன உங்களுக்கு கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை சொல்யூஷன்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறையாவே வரும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க கேட்டகரியை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா ஈக்குவேஷன்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க பாருங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அல்ஜீப்ரா, ஜாமெண்ட்ரி, அர்த்தமெட்டிக் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய கொஸ்டினை நீங்கள் இங்கே இது பண்ணிங்க கம்ப்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அழகாக அது கொடுத்துரும். எல்லாமே இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி ஃபார்முலாஸ், ஃபிசிக்ஸ் ஃபார்முலாஸ் கூட இந்த உல்ஃபர் ஃப்ரம் அல்ஃபாவில் இருக்குது. ஸோ அடுத்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத்வே வெப்சைட். ஸோ இதுவும் வந்து இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ். நீங்கள் கொஸ்டின் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து அது. ஸோ நீங்கள் மேத்வேக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் என்டர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து இந்த கேமரா இருக்கு இல்லையா, ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அப்லோட் கூட பண்ணலாம். இப்போ நான் ஒரு சம் என்டர் பண்ணுறேன். இப்போ நான் 36 √2 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஹவ் ஷுட் ஐ ஆன்சர் அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன இதில் வந்து நீங்கள் கேட்குறீங்க, சப்போஸ் ஃபேக்டரில் கேட்குறீங்களா, இல்லை உங்களுக்கு நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணுமா, அந்த மாதிரி கேட்குது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளிஃபை அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதுதான் அதோடைய டெசிமல் ஃபார்ம். ஸோ நான் வந்து ஃப்ராக்ஷன் அப்படி சிம்பிளிஃபை அப்படிங்கிறத கொடுத்தேன். ஸோ எனக்கு அது வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இது கேட்டிருக்க பாருங்கள், ஃபிசிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஒர்க் ஷீட்ஸ். ஸோ ஃப்ரீ ஒர்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் எது இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து மேத் ட்ரில்ஸ். ஸோ இது வந்து mathdrills.com போனீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஒர்க் ஷீட் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது softschools.com. ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கூலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதே தான். ஸோ இதுக்கு வந்து ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான சப்ஜெக்ட்ஸில் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ மேத், ஹேண்ட் ரைட்டிங், அல்ஜிப்ரா, மேக்ஸு, நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி சோஷியல் ஸ்டடீஸ் நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். ஸோ மேத்ஸ் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன கேட்டகரியில் உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. மூணாவதாக இருக்கிறது ஹெல்பர். ஸோ இந்த ஒர்க் ஷீட் இதுவும் அதே தான். நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக இந்த வெப்சைட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ப்ரீ கிட்ஸாக இருந்தாங்க, ப்ரீகேஜி, கேஜி, யூகேஜி அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்கள வந்து பண்ண வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபன்னோட அவங்க படிப்பாங்க. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது டஃப்பான சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மேக்ஸ் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு, இல்லை மேக்ஸ் கஷ்டம்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.